குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்று ஒரு பழைய உண்மை சம்பவத்தை கவிதையாக்கி உங்கள் முன் வைக்கிறேன். இச்சம்பவம் பல வருடம் முன்னால் கள்ளங்கபடமற்ற கள்ளமிலா மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் குருவாயூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த கவிதையை சொல்கிறேன், கேளுங்கள். குருவாயூர் கோயிலிலே ஓர் பாட்டி கருவறையில் கண்ணனுக்காய் பூசை செய்ய மலர் மாலை தொடுத்தளிப்பார் பூக்கள் துளசிகளால். காலை கோயில் வந்து மாலை வரை இப்பணியே. அந்தி சாயும் நேரம் முன்பே விடைபெறுவார் வீடு செல்ல. அனாதை கிழவியவர், சொந்தம் கொள்ள யாரும் இல்லை. கோயில் தரும் கூலியினால் ஓடியது அவர் வாழ்க்கை. கோயிலுக்காய் அர்ப்பணித்தார் எளியதம் வாழ்வதனை. உற்சவ நாள் தொடங்கிற்று. மிகுந்த வேலை பாட்டிக்கு. சற்றும் சளைக்காது பாட்டியும் தன் பணியில். மாலைகள் தொடுக்க வேண்டும், கருவறையை அலங்கரிக்க. மாலை வேலை முடிந்தபோது அந்தியும் இருட்டிற்று. கூலி பெற்று தொடர்ந்தார் நடையினை வீடு நோக்கி. கால்கடுக்க நடக்க வேண்டும், 6 மைல் கடந்து செல்ல. இருட்டிய நேரமதில் தனியே காட்டு வழியூடே. அருட்பாக்கள் முணுமுணுத்து பயத்தினை தனித்துக் கொண்டார். இருந்தாலும் பெரும் தயக்கம், தளர்ந்த வயதல்லவோ. பாட்டி மனம் துள்ளிற்று. தூரத்தே ஓர் சிறுவன் காட்டு வழியூடே மாடு ஒன்றை ஓட்டிக்கொண்டு பணிவுடனே அணுகினார். சிறுவனை துணைக்கு வர, துணையாக அவன் வரவும் பாட்டிக்கோ பெருமகிழ்ச்சி. வீடு சேர்ந்ததும் எளியதம் உணவளித்தார் சிறுவனுக்கு. பரிசாக ஒன்றளிக்க பாட்டியிடம் ஒன்றுமில்லை. கிழிந்த ஓர் சட்டையினை கொடுத்திட்டார் சிறுவனிடம். ஏழையாம் தன்னிடம் இது தவிர வேறில்லை. கண்களில் நீர் மல்க அழைத்துச் சொன்னார் சிறுவனிடம். எண்ணத்தில் மகிழ்ச்சியோடு அவனும் பெற்றிட்டான். அடுத்த நாள் காலை கோயில் வந்தார் பாட்டியார். கோயிலிலே ஆட்கள் பலர், அர்ச்சகரும் ஓர் பக்கம். வியப்புடனே எல்லோரும் கைகள் தம்மை பிசைந்து கொண்டு பாட்டிக்கோ பெருங்குழப்பம். என்னதான் நடந்ததோ என சொன்னார் அர்ச்சகரும் நடந்த சம்பவத்தை. கடந்த இரவினில் பூசை முடிந்தவுடன் கருவறையை பத்திரமாய் பூட்டியபின் சென்றிட்டேன். மருண்டு விட்டேன். காலை பூட்டினை திறந்தபோது அழுக்கு கந்தல் சட்டை கண்ணபிரான் மேனியதில். எவ்வாறு வந்ததென அறியாது திகைத்திட்டேன். ஒருவாறு மனம் தேற்றி காண்பித்தேன் மற்றோரையும். பாட்டியும் பார்த்தார் கந்தல் சட்டையினை. பயமுடு வியந்து நின்றார், மனமும் தளர்ந்த நிலை. நேற்று மாலை சிறுவன் பெற்ற அதே அழுக்கு சட்டை, சற்றும் நம்ப இயலா புதிராக கண்ணபிரான் மேனியதில். அதிர்ந்து விட்டார் பாட்டி. யாரும் சொல்வதறியாது. முதிர்ந்ததன் வாழ்விலில் முதலாவதாயோர் அதிசயம். உருமாறி காட்டினுள்ளே என் முன்னால் நடந்து வந்து உறுதுணையா என்னோடு வீடு வந்த ஏழை சிறுவன். நான் வணங்கும் கண்ணனா, என்னப்பா உன் விளையாட்டு? இக்கிழவி வாழ்க்கைதனை கோயிலுக்காய் அளித்ததன் பரிசாமோ? அடிபடிந்தார் புலம்பிக் கொண்டு கண்ணனின் கருணை முன்னே. தொழுதிடும் கரங்களும் அழுதிடும் கண்களுமாய். தொழுதிடும் கரங்களும் அழுதிடும் கண்களுமாய் ஒற்றும்.